அனு, ஆகாஷ், அபி, ராகவ் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து மறுவீடுக்காக போயிடுறாங்க. அதனால் வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது வந்து இங்கே என்ன பண்ணணும், நம்ம அஞ்சலி வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு வந்து கிருஷ்ணா. உடனே என்ன பண்ணுறாரு, முரளி வந்து யோசிக்கிறாரு, எப்படியாவது வந்து இந்த அஞ்சலியை போட்டு தள்ளிடணும். இவ இந்த உலகத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்து அபி என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டா. அதனால் இவளை போட்டு தள்ளிட்டு எப்படியா அபி அடைய முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதனால் வந்து அஞ்சலி வந்து இப்படி போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே எப்படி இருக்கீங்க, வந்து நல்லா இருக்கீங்களா, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, உங்கள் வீட்டில் எதுவும் சொல்லலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அஞ்சலி வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இங்கே அணுக்கிட்ட அணு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாம் நல்லா இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு வருவீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, ராகுவுக்கு அங்கே ஓகே தானே, அவன் வந்து எதையுமே செட் பண்ணிக்க மாட்டான், அதுதான் ஒரே டென்ஷன், எதையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற டைப் கிடையாது அவன் அப்படின்னோடனே, இல்லை ராகவ் அமைதியாக தான் இருக்கார், எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. அபி எப்படி இருக்கா, அவளுக்கும் ராகுவுக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது, 2 பேரும் நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அனு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபோனில் பேசிகிட்டே இருக்காங்க. அஞ்சலி அதுவும் வந்து கரெக்டாக டெரஸில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இதை நல்லா பார்த்துட்றாரு முரளி, திட்டம் போடுறாரு. டெரஸில் பேசிகிட்டு இருக்காளா, இந்த டைமில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. யாருமே இல்லை, இந்த டைமில் வந்து மேலேருந்து தள்ளி விட்டா ஈஸியாக மேலோகத்துக்கு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு என்ன பண்ணுறாரு, கிட்ட வராரு அஞ்சலி கிட்ட. அப்படியே வந்து தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து திருப்பிட்டு நேரம் வைக்கிறாரு. அவங்க இப்படி பேசிகிட்டே இருக்காங்க. அணுக்கிட்ட திரும்பி பார்க்குறதுக்குள்ளேயும் என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து கை வைக்கிறதுக்கும் அவங்கள வந்து பிடிச்சி தள்ளலாம் நினைக்கிறதுக்கும் அவங்க வந்து திரும்பி பார்க்கறதுக்கும் கரெக்டாக இருக்குது. அப்படியே வந்து நகர்ந்து போயிடுறாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அப்படியே பதறி போகிறாங்க. ஏங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னோடனே அப்படியே தொங்கிட்டு இருக்காரு, கீழே பிடிச்சிக்கிட்டு. அஞ்சலி என்னை காப்பாற்று அப்படி சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காரு. இருங்க ஒரு நிமிஷம், எப்படி காப்பாற்றுன்னு தெரியலையே, யாருமே இல்லையே வீட்டில், வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அஞ்சலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவருக்கு கையை கொடுத்து ரொம்ப அஞ்சலி ரொம்ப கவனமாக காப்பாற்றுறாங்க. அடுத்து அப்படியே உங்களுக்கு ஒன்றும் ஆவலைன்னு சொல்லிட்டு கட்டிட்டு அழறாங்க. என்னங்க நீங்கள் பார்த்து வந்து வர்றது இல்லையா, இல்லை எப்படி வழுக்குச்சுன்னே தெரியல, உன்னை கூப்பிட்டு தான் வந்தேன் அஞ்சலி அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா நல்ல காலம், இல்லை நம்ம போய் சேர்ந்துருப்போம் போட்டிருக்கு, இவ வந்து மேலே அனுப்பலான்னு பார்த்தா நம்ம போய் சேர்ந்துருப்போம் போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிக்கிறாரு முரளி. இந்த பிளான் சொதப்பிடுச்சு, வேறு ஏதாவது தான் பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து அபி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. வெளியே வந்து என்ன பண்ணுறாங்க, ஆட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காதில் வாக்மேன் வச்சுக்கிட்டு ஜாலியாக வந்து பாட்டு கேட்டுட்டு அப்படியே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க கார்டனில், அவங்க வீட்டு வாசலில் நின்று கார்டனில் நின்றுட்டு. இதை பார்த்துட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு நம்ம வந்து ராகவ். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சைகை மூலமாக சொல்கிறாங்க. நான் சொல்கிறது புரியுதா, நீ வந்து என்னை ஏன் வந்து அங்கே வந்து எல்லோரும் முன்னாடி வெறுப்பேற்றுற அப்படின்னு சொல்லிட்டு, பச்சை மிளகா எதுக்காக எனக்கு கொடுத்து சாப்பிட, மிளகா கொடுத்து சாப்பிட்டு எவ்வளோ விக்கல் எடுக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்றாங்க. உடனே செம்ம டென்ஷனாக வந்து காதுலேருந்து அந்த வாக்மேன் எல்லாத்தையும் தூக்கி எறிகிறாரு. ஏங்க இப்படி பண்ணுறீங்க, நான் எவ்வளோ சந்தோஷமாக பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், நான் சந்தோஷமாக தான் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்றாங்க. இங்கே பார், நான் சொன்னதுக்கு பதிலே சொல்ல, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல, அதுக்காக எனக்கு காரத்தை ஊட்டி விட்டேன், அதுதான் சொல்ல, நீங்கள் மட்டும் வந்து எனக்கு சாப்பாடை போட்டு திணிச்சிங்களே வாயில், அதனால தான் ஊட்டி விட்டேன் அப்படின்றாங்க. ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வந்து அந்த பாட்டு கேட்டுட்ருக்க அந்த வாக்மேன் வந்து கீழே விழுந்துடுது. அதை பார்த்துட்டு வந்து என்ன ஆச்சு, எதுக்காக இங்கே யார் தூக்கி போட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வந்து அவங்க அத்தை வராங்க. இல்லை இவர் தான் போட்டார், வேணும்னே போடலை, நான் அவர்கிட்ட பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனில் போட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள் தம்பி, உங்களுக்கும் அபிக்கும் ஒத்து வராதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம், இருந்தாலும் அபி பாவம் தம்பி, ப்ளீஸ் தம்பி, நீங்கள் ஒத்துமையாக இருந்தால் தான் எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு இது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. பார்த்தீங்களா என்ன சொன்னாங்கன்னு, நான் எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இப்போது அது புரிஞ்சு திருந்துங்க அப்படின்றாங்க. அபி ஒன்று அப்படின்றாரு. உடனே ஓடி போயிடுறாங்க அபி. ஆகாஷ் வந்து அப்படியே வந்து முடிச்சுட்டு இருக்காரு. அதை பார்த்தாலும் என்னங்க இப்படி ஒரே யோசனை பண்ணி முடிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை நான்வெஜ் நிறைய சாப்பிட்டேன்னா அதான் ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது, ஒரு பீடா போட்டால் சூப்பராக இருக்கும், பீடா தானே நான் உங்களுக்கு வந்து பண்ணித்தரேன், இந்த டைமில் எங்கே போய் பீடா வாங்க முடியும், டைம் வர ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஏங்க வெளியே வாங்கணும், நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை எடுத்து அழகாக வந்து ரெடி பண்ணி பீடா மாதிரி ரெடி பண்ணி சூப்பராக கொடுக்குறாங்க. இதுவா பீடா அப்படின்றாரு. இதுதாங்க பீடா, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சாப்பிட்டு பார்க்குறாரு. ஐயோ அனு, எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா, உண்மையிலே சொல்கிறேனே, உன் சமையலும் சரி உன்னோட இந்த பீடாவும் சரி செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. தர முடியுது.